அவ்வளவு நல்லா இருப்பாங்க, அழகா இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, தைரியம் உள்ளவங்களா இருப்பாங்க. ஆனா பயங்கரமான இன்ஃபீரியர், தங்களை குறிச்ச ஒரு பெரிய தாழ்வு மனப்பான்மை. ஏன் அந்த தாழ்வு மனப்பான்மை அப்படின்னா, சுத்தி இருக்கிற யாருமே அவங்கள தட்டி கொடுத்து என்கரேஜ் பண்ணி நீ நல்லா இருக்கிற, நீ அழகா இருக்கிற அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்போ அந்த அழகா இருக்கிறன்ற அந்த வார்த்தையை இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒரு வார்த்தை யாராவது ஒருத்தர் என்ன நீங்க இவ்வளவு அழகா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா போதும், உடனே அவங்களுக்கு அறியாமலே அவங்கள என்ன பண்ணுவோம்னா ரொம்ப பிடிச்சிடும், ரொம்ப பிடிச்சிடும். இல்லை, ஒருத்தர் நம்மளை என்கரேஜ் பண்ணுறது ரொம்ப நல்லது தான், ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன அப்படின்னு சொன்னால், அவர்களுடைய வார்த்தையினால் நம்மளை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, இந்த ஜபத்தில் இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் அவங்களுடைய உறவு வேண்டாம், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு வேண்டாம், அந்த மனுஷன் வேண்டாம், அந்த மனுஷி வேண்டாம், அப்படி ஆண்டவர் அடிக்கடி எச்சரிப்பார். ஆனால் அதனால தான் உனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை, அதனால தான் மன சமாதான குறைவு, அதனால தான் நீ இன்னும் வளரல. அந்த மனுஷனுக்கு ஜாக்கிரதையா இருன்னு கர்த்தர் அநேக டைம் எச்சரித்தும் திரும்ப திரும்ப அந்த மனுஷன் பேசும்போது, அந்த பர்சன் பேசும்போது உங்களுடைய மனது அவர்களுக்கு நேராய் போகுமானால் ஆண்டவர் திரும்பவும் உங்களை எச்சரிக்கிறார், வேண்டாம், அந்த நாவில் ஆசீர்வாதம் அல்ல, அந்த நாவில் விஷம் இருக்குது, அது உங்களை ரொம்ப அழிச்சிடும். ஹல்லேலூயா. நான் பழைய பரிசுத்தவான்களை